இப்போ இவங்களுக்கு நான் ப்ராடக்ட் அனுப்பியிருக்கேன், அவங்க இப்போ எனக்கு கேட்குறாங்க, என்கிட்ட பேசுறாங்கன்னா ஓகே, இவங்க யார் என்ன பேசணும்? அதுவும் அவங்க யூஸ் பண்ண வேர்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பிச்சைக்காரின்றாங்க. இவங்க வீட்டில் போய் நான் என்னைக்கு பிச்சை எடுத்துட்டு நின்னேன்? இன்னைய வரைக்கும் நான் எல்லாருமே சொன்னாங்க நீங்க பீடி சுத்தி, நான் அந்த பீடி சுத்துற வீடியோ போட்டேன், அது மில்லியன் வியூஸ் போச்சு. நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்ன டைரக்டா யாரும் இந்த இடத்துல கொண்டாந்து வைக்கல, ஓகேவா? இல்ல நான் யார்கிட்டயும் பிச்சை எடுத்துட்டு போய் இந்த இடத்துக்கு நான் வரல, அது எப்படி வர முடியும்? கேடு கெட்ட பொம்பளைன்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு ஆக்ட்ரஸ் ரெஹானா மேம் சூப்பரா ரிப்ளை கொடுத்திருந்தாங்க, லைவ்ல கொடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க குழந்தைய அபிராமின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி நம்ம சொல்லலாம், இவங்களை எப்படி இந்த வேர்டு யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு இவங்க சொன்னதுக்கு எனக்கு ரிப்ளை கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன் ரிப்ளை கொடுக்க விருப்பம் இல்லைன்னா என்னோட ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியும், நான் எந்த இடத்துல இருந்து எனக்கு தெரியும். இவங்க பேசினதுக்கு அவ்வளவு பேர் என் கமெண்ட்ல வந்து அவங்கள சத்தம் போட்டாங்க. என் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், இவங்க தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே சத்தம் போட்டாங்க. அப்போ நைஸா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா, எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண உடனே இன்ஸ்டன்டா ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுவே எனக்கு சக்சஸ் தானே.